ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல மொறு மொறுன்னு எண்ணெய் குடிக்காத மெதுவடை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். உளுந்த வடை சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் வீட்லேயே சூப்பராக வந்து வடை ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் பச்சரிசி வந்து சேர்த்துருக்கேன். இது கூட வந்து 3/4 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் அளவு முழு உளுந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து 2-3 டைம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் ஊறுச்சு அப்படின்னாலும் வடை வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால 1 மணி நேரம் ஊறினாலே போதும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வந்து மொத்தமாக சேர்த்துடக்கூடாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு மாவு வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். பந்து மாதிரி வரணும். அந்த அளவுக்கு மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு விஸ்கோ அப்படி இல்லைன்னா கை வச்சுட்டு கூட மாவு இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணுறதுனால வடை வந்து நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி அடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகு, கருவேப்பிலை எது வேணுமோ சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து உப்பும் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் பசங்களுக்கு கொடுக்கறதுனால. மிளகு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்க்கலை. அப்புறம் வந்து எண்ணெய் நல்லா சூடானதும் வடையை வந்து தட்டி போட்டுக்கலாம். லைட்டாக வந்து தண்ணியில் கையை நனைச்சிட்டு மாவு எடுத்து போட்டிங்க அப்படின்னா கையில் வந்து மாவு ஒட்டாமல் இருக்கும். அடுப்பு வந்து நல்லா ஹையில் வச்சுட்டே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறு மொறுன்னு வரும். ஒரு சைடு வந்து கலர் மாறினதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து சூப்பராக வடை ரெடியாக இருக்குது பாருங்கள். இப்போ உள்ள பசங்கள்லாம் உளுந்த கஞ்சி, உளுந்து களி இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேன்றாங்க. என்னதான் டேஸ்ட்டாக பண்ணி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கும்போது வாரத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி உளுந்த வடையாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லதும் கூட. அதனால கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட அரிசி மாவு இருந்துச்சு அப்படின்னா பச்சரிசி வந்து ஊற வைக்க வேணாம். உளுந்த மாவை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு வடை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி